தாவேக்காவோட பயணம் எப்படி இருக்கு? திடீரென்று ஏற்பட்டதல்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தமிழக வெற்றி கழகம் சரியாக புரிந்து கொண்டு விட்டது. ஒருவேளை மூன்றாவது சக்தியாக தாவேக்கா வரல அப்படின்னா திரு வைகைச்செல்வன் இந்த முடிவை எடுத்திருப்பாரா? முதல் நாள் எங்களை அழைத்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தொல் திருமாவை முதலமைச்சர் என்று சொல்கிறார். இதில் திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? மண்ணுக்கும் மழை நீருக்குமான பந்தம் அதிமுகவோடது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதோட ஒப்பிடும்போது தாவேக்காவோட பயணம் எப்படி இருக்கு? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடான பயணம் என்பது என்னுடைய இளமை காலத்திலிருந்து தொடங்கியது. என்னுடைய மாணவ பருவம் தொட்டு தொடங்கியது. சற்றேறக்குரிய 40 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தோடு இரத்தமும் சதையுமாக இருந்த ஒரு அனுபவம். எங்கள் தந்தையார் அந்த இயக்கத்தோடு கிளைக்கழக செயலாளராக இருந்து தொடங்கிய அந்த பந்தம் என்பது திடீரென்று ஏற்பட்டதல்ல. ஒரு தலைமுறையாக கடந்து வந்த பாதை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய தவறான புரிதல், தவறான ஒரு செயல்பாடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தும் அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு வல்லமையோ தொலைநோக்கு சிந்தனையோ இல்லாத ஒரு தலைமையிடத்திலே போய் மாட்டிக்கொண்ட காரணத்தினால்தான் தொடர் தோல்வி. ஆகவே இந்த கசப்பான உணர்வுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளோ தூரம் சொல்லியும் நடக்காத காரணத்தினால்தான் அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை, அவரால் அவரோட செயல்பாடு சரியில்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டதா? அப்படி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகாக 10 ஆண்டுகள் அவரோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வெற்றிகளை பார்த்துருக்கீங்க, தோல்விகளை பார்த்துருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த 10 ஆண்டுகள் பிறகு திடீரென இப்போ அந்த முடிவு எடுக்க என்ன காரணம்? 10 ஆண்டுகள் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம். ஒரு செயல்பாடே தெரிந்துவிடும். தொடர்ந்து ஒவ்வொரு செயல்பாடுகளாக பார்த்து கொண்டு வந்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி நிர்மாணிக்கப்பட்டு ஒரு மகத்தான ஒரு தொண்டூழியம் செய்கிற இந்த இயக்கத்தை விட்டு நாம் வந்துவிடக்கூடாது, மேலும் இந்த இயக்கத்துக்கு ஒரு ஊறு விளைவித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையிலே சகித்து கொண்டு பயணம் மேற்கொண்டோம். வேறு வழியே இல்லை என்ற காரணத்தினால் அந்த இயக்கத்தை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான முறையில் எதிர்க்க தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை தமிழக வெற்றி கழகம் சரியாக புரிந்து கொண்டு விட்டது, சரியாக பயன்படுத்தியது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி என்ற ஒரு நெரேட்டியை, ஒரு கருத்து சித்தாந்தத்தை ஏற்படுத்தி விட்டார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். ஆகவே இந்த விஷயத்தை தக்க வைக்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடமாறிவிட்டது, நிறமாறிவிட்டது. எதிர்ப்பு அரசியலிலிருந்து சமரச போக்கை எடுத்த காரணத்தினால்தான் தொடர் தோல்வி, இப்போது பெரும் தோல்வி. இல்லை, எனக்கு 2 கேள்வி. இப்போ ஒருவேளை மூன்றாவது சக்தியாக தாவேக்கா வரல அப்படின்னா திரு வைகைச்செல்வன் இந்த முடிவை எடுத்திருப்பாரா? அப்படி இல்லை. தொடர்ந்து இந்த முடிவை எதிரி எப்படி எடுக்கிறார்கள் என்பதை வைத்துத்தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டத்தில் 47 இடங்களை பிடித்திருக்கிறது, 57 இடங்கள் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சரி ஏதாவது ஆட்சி அமைத்து விடலாம், யாரோடு கூட்டணி சேரலாம் என்பதெல்லாம் திட்டமிட்டு வகுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்கிற போது எதை எதிர்த்து ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதோ, யாரை எதிர்த்து இந்த இயக்கம் தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக பேசப்பட்டு வருகிறதோ அவர்களோடு சரணாகதி அடைவதைத்தான் எங்களை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இல்லை, அப்படியான முயற்சியே நடக்கலை அப்படின்றாரு. அது தவறு. திரு டிடிவி தினகரன், நீங்கள் நான் அந்த நேர்காணலை பார்த்தேன். அது தவறான ஒரு கருத்து. நீங்கள் IUML தலைவர் திரு பேராசிரியர் காதர் மைதீன் அவருடைய நேர்காணல் உங்கள் தொலைக்காட்சி தான் எடுத்தது. அதில் மிக அழகாக சொல்கிறார். முதல் நாள் எங்களை அழைத்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதல் நாளில் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று சொன்னார். எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் கேட்டோம். மறுநாள் போனோம். இப்போது அவர் இல்லை, தொல் திருமாவை முதலமைச்சர் என்று சொல்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லையே என்று கேட்டபோது, இல்லை 6 மாதத்திற்குள் ஒரு தொகுதியில் வென்று விடலாம் என்று சொன்னபோது, சரி நாங்கள் கலந்து பேசிவிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார். இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு தலைவராக இருக்கிறவர், ஒரு மூத்த
தலைவர், ஒரு நீங்க முன்பு பண்பாளர். இருந்த அணியில கூட்டணியில பார்ட் ஆஃப் அலையன்ஸா இருந்த திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு, திருமாவளவனை நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினோம், தாவே காட்ட தான் அதுக்கு ஆதரவு கேட்டோம், திமுக ஒருபோதும் கேட்கல அப்படின்றாரு. இல்ல, அந்த அந்த கருத்து வந்து ஏற்புடைய கருத்தல்ல. அது வந்து பூசி மறைக்கப்படுகிற விஷயம். சரி, சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்தது புதுச்சேரியில். அப்போது இன்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்? நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நான் தான் முதலமைச்சர், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்கிற சொல்கிற போதுதான் பிரச்சனை வெடித்தது. அவரே வெளிப்படையாக அங்க அந்த பேசினார். இடத்துல பேசும்போது தான் அவரே சொல்கிறார் திமுகவோட பேச்சுவார்த்தை ஆமா, நடந்துட்டு இருக்கு. அப்பதான் எப்படி நீங்க அவங்களோட போனா நம்ம ஒத்துக்கிற மாட்டாங்களே, ஏத்துக்கிற மாட்டாங்களே. அது நம்ம மக்கள் வந்து யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? பல பேர். திரு சி.வி. சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்தார், திரு எஸ்.பி. வேலுமணி எதிர்ப்பு தெரிவித்தார், திரு நத்தம் விஸ்வநாதன் எதிர்ப்பு தெரிவித்தார். அது எதிர்ப்பு தெரிவித்தார் என்று சொன்னால் இந்த கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. நீங்கள் இந்த 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 சூழ்நிலைக்கு வராதீர்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு வராதீர்கள். அப்படி வந்தால் நம் படுதோல்வியை சந்திப்போம், மக்கள் மத்தியிலே இனிமேல் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற கருத்தை சொன்னபோது சரி பார்க்கலாம் என்று அப்போதைக்கு அது அந்த கூட்டம் முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடந்தது சரியான முறையில் அது வந்து மெட்டீரியல் ஆகலை. அதிமுகவிலிருந்து பிரிந்து போன எம்எல்ஏக்களோட இல்லை முக்கிய முகங்களா இருக்கவங்களோட பிரதான கோரிக்கை அப்படின்றது திமுகவோட இவங்க ஆலோசனை நடத்தினது தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஏன் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப எங்களை சேர்க்கணும் அப்படின்னு கடிதம் கொடுக்கணும்? திரும்ப கடிதம் கொடுத்து அவங்களுடைய பழைய பதவி கிடைக்கல அப்படின்ற பிறகுதானே திரும்பவும் வெளியே போறாங்க. பழைய பதவி கிடைக்கலன்னு இல்லை, ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்த பார்த்தார்கள், கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. இல்ல இதுல முரண் இருக்கு, இதை சொல்லி தானே வெளியில வர்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்க ஏன் வருத்தமோ மன்னிப்போ தெரிவித்து கடிதம் கொடுக்கணும்னு கேட்கல. இல்லை, அதாவது வந்துங்க அதைத்தான் இவர் கேள்வியாகவும் எழுப்புறாரு திரு டிடிவி தினகரன். அதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து வருத்தமோ மன்னிப்போ வந்து சட்டமன்ற சபாநாயகரிடத்திலே அது வந்து இந்த நாங்கள் வந்து வாக்களித்தோம், இது வந்து இதுக்கு வருத்தமும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் அவர்களை அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொதுச் செயலாளரும் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பதவிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொண்டார்கள். இது ஒரு தற்காலிக முயற்சி. பதவி போய்விட்டால் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வரும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை பலிகடாக்க வேண்டாம் என்கிற எண்ணத்தில் ஒரு சமரச போக்கு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான ஒரு யுத்தியை அமைக்க வேண்டிய பொதுச் செயலாளர் ஏன் அமைக்கவில்லை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமை உணர்வை எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஏன் ஏற்படுத்தவில்லை என்கிற கேள்வி இன்னும் இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கவில்லை, விடையே இல்லை. இதில் திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? இல்லை, அதாவது வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், போனவங்க போட்டோம், இருக்கிறவங்க வச்சு கட்சி நடத்துவோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் போனால் போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை என்று அந்த நிலையில் தான் அவர் இருக்கிறார். திரு செம்மலை, நீங்கள் அவரோட முடிவும் திரு வைகை செல்வன் முடிவும் எப்படி ஒப்பிடுவீங்க? அவர் வந்து எனக்கு இந்த கட்சியிலே வேண்டாம், இந்த இது செயல்பாடு சரியில்லைன பிறகு வேற ஒரு இயக்கத்துக்கு நான் போகலைன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு போயிட்டாரு. திரு வைகை செல்வன் வைகை செல்வன் உட்பட நிறைய எம்எல்ஏக்கள் தாவேக்கால போய் இணைகிறாங்க. இது ரெண்டு எப்படி ஒப்பிடுறது? இல்லை, அதாவது திரு செம்மலை அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இயக்கத்தில் இருந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து. அதற்கு பிறகு ஜானகி அம்மையாருடைய அணியில் இருந்தார். அதற்கு பிறகு ஜே என்ற அணி ஒன்றாக இருக்கிற போது ஒன்றாக இணைந்தார். அதற்கு பிறகு அவர் அம்மாவுடைய தலைமையில் அமைச்சரானார். பிறகு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஒரு தர்மயுத்தம் நடத்திய போது அந்த அணியிலே இருந்தார். இப்படி பல்வேறு நிலைகளில் எதிர்ப்பு அரசியலை செய்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற. ஆனால் அந்த திராவிட இதுக்குள்ளதான் அவர் அதில் தான் இருக்கிறார். காரணம், அவருக்கு வந்து வயது முதிர்வு காரணமாக அப்படி எடுத்திருக்கலாம். நாங்கள் அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்பது திராவிட இயக்கத்தின் கொள்கையை நீர்த்து போகாமல் கட்டி காப்பாற்றுகிற ஒரு இயக்கமாக, ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் பார்க்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு எளியவர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியும், ஒரு சாமானியன் கூட ஒரு சரித்திர புகழ்மிக்க அந்த நிலை அதிமுக இல்லையா? நீங்களே நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. எளியவர்கள் கூட எடப்பாடியை ஒரு முன்னுதாரணமாக காட்டி எளியவர்கள் தலைமை இடத்துக்கு வர முடியும், அப்படியான ஒரு இயக்கம் அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. அந்த நிலை இங்க இல்லையா? நிச்சயமாக இப்போது இல்லை. அறுதிட்டு சொல்லலாம், உறுதியிட்டு சொல்லலாம். அந்த நிலை இல்லை இப்போது. பணம் இருப்பவர்களுக்கே சட்டமன்ற தேர்தல் கடத்திலே வாய்ப்பு என்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படி ஒரு நிலை இல்லாத காரணத்தினால்தான் இந்த நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இதை பின்பற்றுமையானால் இந்த தோல்வியை எவராலும் தடுக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே பாருங்கள்,
இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருக்கிற வேட்பாளர்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் இல்ல படுதோல்வி. அப்போது நீங்க கூட்டணியில தானே அது அதுதான் அது இயக்கத்துல சொன்னோம். தானே இருந்தீங்க, கூட்டணி இல்ல. சொன்னோம். இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னோம், சரி இது வேறு வழியே இல்லைன்னு. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி கூட கூட்டணி வைத்திருக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் மாநில உணர்வுகளோடு இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்க வேண்டும். அது சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால் தொடர் தோல்வி. ஒரு எளியவர்கள், ஒரு இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், விசுவாசமிக்கவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு கட்சி தலைமையே அந்த தேர்தல் நிற்க வைத்து அவர்களுக்கு தேவையான செலவுகளை செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த சித்தாந்தத்தை வென்றெடுத்து தன்னுடைய இயக்கத்திற்கு பேரும் பெருமையும் தேடித்தர வேண்டிய ஒரு தலைவர் அந்த வாய்ப்பை செய்யவில்லை. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு உண்மையாக தொண்டூழியம் செய்கிற இயக்கத்தின் பற்றாளர்களுக்கு எப்போதுமே ஒரு பற்றி படருகிற ஒரு கொடி எப்படி பற்றி படருமோ அதை போல அவர் எப்போதுமே நம்பிக்கை தருகிறவராக இருந்தார். அந்த நம்பிக்கை இல்லை. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு சக்தி உருவாகிவிட்டது. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தோற்று போனார்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்கவில்லை.